Hey guys, welcome to Mani Adicha Sore. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா தீபாவளி சீசன் வந்துச்சு. தீபாவளினாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்னன்னா பட்டாசு, ரெண்டாவது ஸ்வீட்ஸ். இந்த ஸ்வீட்ஸ்லாம் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறைய வெரைட்டியான ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுருப்போம். ஆனா அதுல ஒரு சில ஸ்வீட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். தீபாவளினா ஃபர்ஸ்ட் வர்றது குலோப் ஜாமுன், பாதுஷா, லட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஸ்வீட்ஸ்லாம் தான் நமக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டா இருக்கும். அதுல முக்கியமான ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த நெக்ஸ்ட் ஒரு மாசம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பாதுஷா, மினி பாதுஷா. இந்த பாதுஷா எப்படி செய்யறது? ரொம்ப ரொம்ப ஸ்வீட்ஸ்லயே ரொம்ப ஈஸியான ஸ்வீட்னா அது இதுதான். ஆனா கொஞ்சம் நுட்பம் வேணும், இல்லை அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். இந்த ஸ்வீட் எப்படி ஈஸியா செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம் வாங்க. 1/4 கிலோ மைதா, 600 கிராம் சர்க்கரை, 100 கிராம் நெய், 1/4 ஸ்பூன் சோடா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், சிறிதளவு உப்பு. இவ்வளவுதான் இந்த பாதுஷா மினி பாதுஷா செய்யறதுக்கு தேவையான பொருள். மினி பாதுஷா இருந்தா சரி, பெரிய பாதுஷா இருந்தா சரி, இவ்வளவுதான் இது தேவையான பொருட்கள். இது செய்யறதுல தான், இதுக்கப்புறம் இந்த மாவு கசைறதுல தான் நம்மளோட முழு இதுவே இருக்கு. பாதுஷாவோட அந்த சாஃப்ட்னஸ் நம்ம டேஸ்ட் பண்றோம்ல, அந்த சாஃப்டா உடஞ்சி அப்படியே மெல்ட் ஆகி போகும்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்ப நம்ம மாவு பசை பொருள்ல தான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்ப இது எப்படி மாவுக்குள்ள என்னென்ன ஆட் பண்ணணும், எப்படி பசையணும் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவுல சென்டரை மட்டும் நல்லா ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த சாஃப்ட்னஸ்க்காகவும் அந்த இதுக்காகவும். நெக்ஸ்ட் இந்த எடுத்து வச்சிருக்க 100 ml நெய். நெய் வேணாம் அப்படின்னா நீங்க வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். ஆனா வனஸ்பதி சேர்க்கறது அட்வைசபிள் இல்லை. எனக்கு நெய் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்போ இந்த நெய்யும் நடுவுல போட்டிருந்தோம்ல, அந்த மிக்ஸி எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முக்கியமான விஷயம் மறுபடியும் சொல்றேன், இது சப்பாத்தி மாவு இல்ல இதுக்கெல்லாம் பூரிக்கு மாதிரி நல்லா போட்டு அழுத்தி பசைய கூட, ரொம்ப சாஃப்டா பசையணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டா பசையணும். பாருங்க, இதுலயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் டெக்ஸ்சர். உங்களுக்கு அந்த இதை நல்லா பிசையணும். வேணும்னா லைட்டா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா நான் பிசைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, நான் அழுத்தியே பிசையில, ஜஸ்ட் சாஃப்டா ப்ரெஸ் பண்ணி தான் விடுறேன். லைட்டா தான் ப்ரெஸ் பண்றேன். நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நெய் போட்டு பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கு. லைட்டா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி ஊத்திடக்கூடாது, லைட்டா தண்ணி தெளிச்சு தான் பிசையணும். மாவு நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அட் த சேம் டைம் அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த மாவு கூடவே லைட்டா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். எப்பயுமே எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி தெளிச்சு மட்டும் பிசைஞ்சுங்க, அதிகமா ஊத்திடாதீங்க. இப்ப பாருங்க, மாவு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. ரொம்ப நேரம்லாம் அழுத்தி பசையில, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதான். பாருங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த மாவை ஒரு துணி போட்டு அப்படியே மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். அவ்வளவுதான். இது அப்படியே ஊறட்டும். அட் த சேம் டைம் இந்த பாதுஷாக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இப்ப சுகர் சிரப் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல நம்ம எடுத்திருக்க 600 கிராம் சுகர். இந்த தண்ணி, இந்த சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. பாருங்க, அவ்வளவுதான். சுகர் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடணும், இல்லைன்னா கேரமலைஸ் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அதான் இது. இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கம்பி பதம், ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெல்ட் ஆகிட்டு இருக்க அதே டைம்லயே நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூள், ரோஸ் எசன்ஸ் எடுத்து இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான், அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கடைங்கெல்லாம் சாப்பிடும்போது அந்த சின்ன ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த வரும். ஒண்ணுமே இல்லை, இங்க பாருங்க எவ்வளவு மிக்ஸ் பண்றேன்னு பாருங்க. சின்னதா ஒரு 4ல இருந்து 5 டிராப், இவ்வளவுதான். ரொம்ப அதிகமா ஊத்திட்டீங்கன்னா உங்களால சாப்பிடவே முடியாது. அந்த ரோஸோட ஃப்ளேவர் அதிகமா வரும், எசன்ஸோட ஃப்ளேவர். ரொம்ப கம்மியா ஊற்றணும்.
இப்போ அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும், அந்த ஒரு கம்பி பாதம் வரட்டும். வந்த உடனே நம்ம வந்து அடுத்து அந்த எடுத்து பிசைஞ்சு வச்சிருக்க பாதுஷா உருண்டை பிடிச்சி கோலி பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க கொதிக்குது. அவ்வளோதான், ஒரு ஸ்டிங் ஒரு கம்பி பதம் அப்படின்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, பாருங்க கம்பி அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். வந்துடுச்சு, அவ்வளவு தாங்க. இந்த சர்க்கரை பாகு அதிகமாக இருக்கே வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் குலோப் ஜாமுன் அந்த மாதிரி என்ன செஞ்சால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கோலி பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் வாங்க. இப்போ பாருங்க மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். ஸோ மாவு இந்த மாதிரி இருக்கும்போதே என்ன பண்ணா சின்ன சின்ன கோலியா, ரொம்பலாம் இல்லை, இந்த பாருங்க சின்ன சின்னதாக ஒரு 20 கிராம் வர மாதிரி உங்களுக்கு பாதுஷா எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே டைம்ல எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி வச்சிடாதீங்க. கொஞ்சமா அத்த செட்டு வந்து அந்த செட்டு ஃப்ரை ஆகும்போது அத்த செட்டுக்கு வந்து உருட்டிக்கலாம். ஏன்னா அப்படியே வந்து விரைச்சி போயிடும். இது அப்படி இப்போ இந்த செட்ல எவ்வளோ ஃப்ரை பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் எடுத்துங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரேடியா பெரிய கடாய் இருக்கு பெருசா வைக்கிறோம் அதனால வந்து நிறைய போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கவே கூடாது. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃப்ரை பண்ணும். ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அப்படியே ஒட்டிக்கும், ஒரு மாதிரி ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மி கம்மியா போட்டு ஃப்ரை பண்ணி அது பொறுமையா எடுக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க, அவ்வளவுதான். இதை மிச்சத்தை நான் அப்படியே போட்டு மூடி வச்சிடறேன். இப்போ இதை ஒண்ணுமே இல்லைங்க, இதை நல்லா இப்ப பாருங்க நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணலாம் கூடாது, ரொம்ப சாஃப்டா ஜென்டலா பண்ணணும். ஒரு ரவுண்டு பிடிச்சி பாருங்க, ரவுண்டு பிடிச்சி ஒரு லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணி சென்டர்ல கட்டவரில் வச்சு அவ்வளோதான். இதை பாருங்க, அவ்வளோதாங்க, இவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். பாருங்க எடுத்து வச்சிருக்கேன் எல்லா உருண்டையும் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 ஷேப்ல வச்சிருக்கேன். ஒன்று வந்து யூஸ்வலா பெரிய பாதுஷா இருக்க சைஸ்ல, இன்னொன்று அந்த சின்ன பாதுஷா மாதிரி லைட்டா மட்டும் ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்து நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில ஆன் பண்ணிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போதான் முக்கியமான விஷயம், இதை பொரிச்சு எடுக்கும்போது இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கவே கூடாது. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எண்ணெயை வந்து நீங்க ரொம்ப சூடா வச்சுட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. டக்குன்னு வெளியே வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்துடும், உள்ள வந்து வேகவே வேகாது. அது வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இதை செய்ய இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும். எண்ணெயை ஊற்றி தான் ஃப்ரை பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். இதை வந்து இந்த எண்ணெயை நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்னா இல்லை. இப்போ நான் எண்ணெயை ஊற்றிட்டேன், இது வந்து வரட்டும், நல்லா கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க எண்ணெய் லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரே ஒரு பீஸை மட்டும் உள்ள போடுவோம். அவ்வளோதான், லைட்டா பபிள்ஸ் வருது அப்படின்னா எண்ணெய் சரியா கரெக்டான சூட்ல இருக்கு. எண்ணெய் சப்போஸ் ஓவர் சூடா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், மேல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பீஸுமே பொறுமையா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்ட உடனே அடியில தான் போய் நிற்கும். இது வந்து மினிமம் 10 to 12 நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகி முடிக்க. அதே மாதிரி உள்ள போட்ட உடனே நீங்க போட்டு கலரக்கூடாது. முக்கியமான விஷயம், நீங்க போட்டு அப்படி இப்படின்லாம் கலரக்கூடாது. அதுவா பொறுமையா கொஞ்சம் பாயில் ஆன உடனே வெந்த உடனே மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க எல்லாமே அப்படியே சைட்ல வந்து உங்களுக்கு இதுவாகுது. இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்கு. அதே மாதிரி எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒன்று போடுங்க. சப்போஸ் ரொம்ப இலக்கண மாதிரி மாவை பிசைஞ்சிட்டீங்கன்னா போட்ட உடனே பிரிஞ்சிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன்று போடுங்க. ஒன்று போட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிரிஞ்சு போகல அப்படின்னா அத்தத்து போடலாம். எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் அப்படின்றனா டக்குன்னு எல்லாம் போட்டேன். இப்போ பாருங்க இந்த ஒன்று மட்டும் லைட்டாக அப்படியே மேலே வருது பாருங்க. அப்படின்னா இது கரெக்டாக இப்போ அப்படியே ஃப்ரை ஆகுது. இப்போ ஹீட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல செய்யறதுனால என்னால் ரொம்ப ஹீட்டை கம்மி பண்ண முடியும். நீங்க இதுல பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்ல பண்ணும்போது ரொம்ப சிம்ல வச்சு பண்ணணும் பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நல்லா இது ஃப்ரை ஆகி வரட்டும். உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க கலர் மாறிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க ரொம்ப பொறுமையா எடுக்கணும். கலர் பாருங்க
எந்த அளவில் இருக்குன்னு. இந்த கலர் வந்த உடனே எடுத்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படி எல்லாத்தையும் எடுத்துருவோம். பிளேட்டில் நான் ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப பொறுமையாக எடுக்கணும், ஏன்னா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நெய்யை மட்டும் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொஞ்சம் ஹார்டாக வரணும், எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இங்கே நெய்யை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததை பொறுமையாக இந்த ஜீரால போட்டுடலாம். ரொம்ப பொறுமையாக போடணும், ஏன்னா ரொம்ப 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 சாஃப்டா இருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறின உடனே எடுத்துடலாம். பாருங்க, நம்ம உள்ள போட்டிருந்தது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, ஊறிடுச்சு. எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்க, அந்த கேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்லாம் அதுலலாம் நல்லா போயிட்டு நல்லா ஊறி பார்க்கும்போது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. என் ஸ்டைல்ல பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இத பாருங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, நான் ரொம்ப கடிக்கலாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. பாருங்க, இந்த சாஃப்டா இருக்கு. இன்னும் ஒரு சில கடையிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டா இருக்கு. அதுக்கு முக்கியமானது நம்ம சொன்ன அளவு தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு சாப்பிட்டா பிடிக்காது அப்படின்னா நெய் நான் 100 ml சொன்னல, நீங்க 50 ml யூஸ் பண்ணிக்கோங்க. அட் சேம் டைம் பேக்கிங் பவுடரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் என்னன்னா பேக்கிங் சோடா ரொம்ப 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 முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா தான் போட்டிருக்கேன். பாருங்க, பீஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் உண்மையா சூப்பரா இருக்குங்க. நம்ம நல்லா ஒரு பெரிய ஷாப்ல போயிட்டு நல்லா அந்த ஜூஸியா நல்லா அப்படியே சாஃப்டா அப்படியே கரையுது. நான் இந்த கடிச்சு சாப்பிடணும் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி லெக்சர்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை காய்ஸ்.